வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரு பயிற்சி பலன்கள் 2024 கடகராசிக்கு. இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான். சனி பயிற்சி இல்லை, ராகு கேது பயிற்சி இல்லை. இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு நன்மை தான் செய்வார். அதிக அளவில் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவர் குரு பகவான். அவர் இப்போது 11ஆம் இடம் வரார். ஏகாதசஸ்தானம்னு சொல்லக்கூடிய உயர்வான இடம், அந்த இடத்துக்கு வரார். குரு 11ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய அளவில் நன்மை நடக்கும். தன லாபங்கள் கிடைக்கும், தொழில் நல்லா நடக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு, இடம் மாற்றம், தேவைப்படக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம மற்ற கிரகங்களின் நிலையும் பார்க்கணும். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி எப்பயுமே கஷ்டத்தை தான் கொடுக்கும். அஷ்டம சனி ரொம்ப கொடுமையான பலனை தான் செய்யும். அதை நம்ம சனி பயிற்சி பலனில் ஏற்கனவே கடகராசிக்கு பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் கொடுக்கக்கூடிய துன்பங்களை இவர் நியூட்ரல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். யார்? குரு பகவான். இப்போ கெடுதலை தடுக்கப்படுகிறது, கெடுபலன்கள் குறையப்படுகிறது. ஆனாலும் குரு பகவானின் நன்மை கண்டிப்பாக உண்டு. அவர் இருக்கும் இடமும் நல்லா இருக்குது, பார்க்கக்கூடிய இடமும் நல்லா இருக்குது, பயணங்கள் நிறையா இருக்கும். வெளிநாடு ட்ரிப்பு இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வருவீங்க. சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும், நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கல்யாணமானவங்க குழந்தை பேர் அதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் உண்டு. உங்களுடைய குழந்தைகளின் எஜுகேஷன் பிரமாதமாக இருக்கும். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்ப்பீங்க. அவர்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த வாரிசு குடும்பத்தில் பிறக்கும். அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. உங்கள் வாரிசுகளுக்கு இது நன்மை. உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை, பிள்ளை பேர், இந்த மாதிரி பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பேரன் பேத்தி, இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பிரிவு, ரொம்ப நாளாக ஏதோ பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை சச்சரவு, அம்மா வீட்டுக்கு போன பெண் வரலை அப்படின்னு நிறைய ஆண்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ சரியாகி கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி சந்தோஷமான குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பெண்ணாக இருந்து உங்கள் கணவன் உங்கள் கூட சரிவர இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, அவர் அவங்க அம்மா பேச்சை கட்டிட்டு உட்காந்துருக்கார், இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ சரியாயிடும். இப்போது உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் பின்னாடியே நிற்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு. முந்தானையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. யார்? மனைவியின் முந்தானையை பிடிச்சி. இது மாதிரிலாம் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த நேரம். ஏன்னா குரு பகவான் சில நன்மையை செய்வார். அது ரொம்ப பிரமாதமாக நடக்க போகுது. தன லாபங்கள் கிடைக்கும், வருமானம் பெருகும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு, நல்ல இடமாற்றமாக இருக்கும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், வருமானத்திற்கு பஞ்சமே இல்லை, கடன் காட்சியெல்லாம் இல்லை, கடனெல்லாம் ஃபைசல் பண்ணிடுவீங்க. இருந்தபோதும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கணும். அதனால் முடிந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூரும் பல முறை திருநள்ளாறும் செல்வது சிறப்பு. இந்த குரு பயிற்சி நல்ல குரு பயிற்சி.